إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் கருணை அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். இவ்வுலகத்தை படைத்த ஒரே இறைவனான அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், இருளிலும் அஞ்ஞானத்திலும் மூழ்கியிருந்த மனிதர்களுக்கு அறிவூட்டி நல்வழி காட்டி இஸ்லாத்தின்பால் சத்தியத்தின்பால் கொண்டு வந்து அறிவித்தோர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த உத்தம நபித்தோழர்கள் தோழியர்கள் அன்னாருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரை நபிகளாரின் வழிமுறையை தேடி படித்து ஆராய்ந்து அதன்படி வாழ இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் என்றென்றும் நின்று வட்டமாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அவனுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் நம் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹுத்துபா சொற்பொழிவில் சொல்லப்படுகின்ற அல் குர்ஆனிய வசனங்களும் நபிகளாரின் பொன்மொழிகளும் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் பிரதிபலிக்க வேண்டும், வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து வராங்க. இந்த ஹுத்துபா பெருவர் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் நல்ல பண்பாடுகளை, நல்ல குணாதிசயங்கள், நற்பண்புகள் உடையவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. அந்த பண்பாடுகளில் மிக முக்கியமான ஒரு பண்பு, குணாதிசயம்தான் மென்மை என்ற பண்பு. அல்லாஹு தாலா தன்னை பற்றி வர்ணிக்கின்ற நேரம் வரப்புக்கல் கஃபூருதுர் ரஹ்மா, பாவத்தை மன்னிக்கின்றவனாகவும், நபியே உமது இறைவன் பாவத்தை மன்னிக்கின்றவனாகவும், இரக்கமுள்ளவனாக, அன்புள்ளவனாக, கருணை உள்ளவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா தன்னை பற்றி சிலாகித்து சொல்கின்றான். எனவே ஒரு முஸ்லிம் தனது பேச்சில், நடவடிக்கையில், பிறரிடம் பழகுவதில் அவன் மென்மையை கடைபிடிக்க வேண்டும். மென்மை என்பது அல்லாஹு தாலா விரும்புகின்ற ஒரு பண்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹு தாலா மென்மையானவன், அவன் சகல காரியங்களிலும் சகல விடயங்களிலும் மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் விரும்புகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். எனவே மென்மை என்பது, அமைதி என்பது அல்லாஹு தாலா விரும்புகின்ற, அல்லாஹு தாலா நேசிக்கின்ற ஒரு பண்பு என்று சொன்னால் அந்த பண்புடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை, நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பண்பை அணிகலனாக அணிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகளாரின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், அல்லாஹு தாலா மென்மையானவன், அவன் மென்மையை விரும்புகின்றான். அவன் கடினமானதுக்கு, வன்முறைக்கு அவன் கொடுக்காததையும், பிற விடயங்களுக்கு கொடுக்காதையும் மென்மையாக நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். எனவே மென்மை என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி மிக முக்கியமானது. எந்த மனிதன் இந்த மென்மை என்ற அந்த தன்மையை, பண்பை இழந்து விடுகின்றானோ, நளினம் என்ற பன்மையை இழந்து விடுகின்றானோ, அவன் நன்மைகளை இழந்து விடுகின்றான் என்பது ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு
மென்மை என்ற அந்த பண்பை அணிகலனாக அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு செய்தியாக இந்த நபிமொழி தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மனிதனிடம் இந்த மென்மை என்ற இந்த பண்பு, இந்த குணம் அவனிடம் இருக்கின்றதோ அவனுடைய வாழ்க்கையை அது புடம்போடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லாவற்றையும் அழகுபடுத்தும், அவனுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வை அழகுபடுத்துகின்ற நல்ல பண்பு இந்த மென்மை என்று சொன்னால், அந்த பண்புடையவனாக நான் இருக்கின்றேனா என்று எங்களே நாங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மென்மை என்ற இந்த பண்பு எதிலே இடம்பெறுகின்றதோ இல்லா ஸானஹு, அது அதை அழகாக்கிவிடும். எந்த விடயத்திலே காரியத்திலே இந்த மென்மை என்ற பண்பு நீங்கி விடுகின்றதோ, இல்லாமல் இருக்கின்றதோ, அந்த விடயம் கெட்டுவிடும், அலங்கோலமாகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். என்றால் மென்மை என்பது எவ்வளவு சிறந்த அழகான பண்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மக்களை இறை வழியில் அழைக்கும் போது எப்படி அழைக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லும் போது மென்மையான முறையில் மக்களை அழைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கின்றான் என்று சொன்னால், இவ்வாறு தான் உங்களுடைய பிரச்சார உத்தியை நீங்கள் கையாள வேண்டும் என்று சொல்கின்றான். என்றால் ஒரு மனிதன் பிற முஸ்லிமோடு நடந்து கொள்ளும் போது எவ்வளவு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா, மக்களை இறை வழியில் அழைக்கும் போது அறிவு ஞானத்தோடு அழகிய முறையிலே அவர்களை அழைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகின்றான். மக்களை நல்வழியில் அழைக்கும் போது அழகான முறையில் அழைக்க வேண்டும் என்று சொன்னால், பிறருடன் பழகும் போது, நட்பு வைக்கும் போது எந்த அளவு மென்மையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மனிதனிடம் இந்த பண்பு அதிகமாக இருக்கின்றதோ அந்த மனிதனைத்தான் மக்கள் விரும்புவார்கள். மென்மையாக நடந்து கொள்கின்ற மனிதனைத்தான் மக்கள் நேசிப்பதை, அவர் மீது அன்பு கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். கடினமாக முரட்டுத்தனமாக நடக்கின்ற மனிதர்களை விட்டும் மனிதர்கள் ஒதுங்கி விடுவார்கள். எனவே மென்மையாக நடந்து கொள்ளுகின்ற மனிதர்களோடு உறவை அதிகப்படுத்திக் கொள்வதை பார்க்கின்றோம். அவர்கள் மீது அன்பு வைப்பதை பார்க்கின்றோம். அவர்களை பார்த்தாலே உள்ளம் குளிர்கின்ற நிலைமை ஏற்படுவதை பார்க்கின்றோம். மென்மையாக நடந்து கொள்வதன் மூலமாக எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவதை பார்க்கின்றோம். அதனால்தான் மரணித்தும் கூட பல வருடங்களாகியும் இன்னும் சில மனிதர்கள் எங்களுடைய உள்ளத்திலே இன்னும் ஊசலாடி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அந்த பண்பு, மென்மை என்ற நளினம் என்ற அந்த குணம், அது உள்ளத்திலே தாண்டவமாடுவதை பார்க்கின்றோம். எனவே இஸ்லாம் வரவேற்கின்ற, ஆர்வமூட்டுகின்ற மிக முக்கியமான பண்பு, அல்லாஹு தஆலா விரும்புகின்ற பண்பு இந்த மென்மை என்ற பண்பு. அந்த பண்பின் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறுவதன் மூலமாகத்தான் நரகத்தில் எங்களை தற்காத்து சுவனத்திலே நுழைந்து கொள்ளுகின்ற அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன், ஒரு குடும்ப தலைவன், அவன் மென்மை உள்ளவனாக இருப்பான் என்று சொன்னால், குடும்பத்திலே, குறிப்பாக வீட்டிலே தன்னுடைய மனைவியோடு, பிள்ளைகளோடு, உறவுகளோடு அவன் மென்மையாக நடந்து கொள்வான் என்று சொன்னால் அந்த வீட்டிலே நிம்மதி இருக்கும், அந்த வீட்டிலே பரக்கத் இருக்கும், அந்த வீட்டிலே அமைதி தாண்டவமாடும். இல்லை, குடும்ப தலைவன் கடினமானவனாக, முரட்டுத்தன்மை உள்ளவனாக அவன் இருப்பான் என்று சொன்னால் மனைவி மதிக்க மாட்டாள், பிள்ளைகள்
அந்த கணவனுக்கான அந்த தந்தைக்கான மதிப்பை மரியாதையை கொடுக்க மாட்டார்கள், உள்ளத்திலே இருக்க மாட்டார்கள். தந்தை என்பதற்காக பயப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் மிகச் சிறந்தவர் தனது குடும்பத்தாரிடம் சிறந்தவர் தான். நான் என்னுடைய குடும்பத்தாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்றேன், சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் நற்சான்றிதழ் வழங்குவதை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் இந்த பண்புடையவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றான். அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய பரிசு சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா பணிவான இரக்கமுள்ள மக்களோடு நெருங்கி பழகுகின்ற மனிதர்களை விட்டும் நரகத்தை தடை செய்துள்ளான், ஹராமாக்கி உள்ளான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக, பணிவாக, எளிமையாக மனிதர்களோடு நெருங்கி பழகின்ற அந்த மனிதர்களை விட்டும் அல்லாஹு தஆலா நரகத்தை தடை செய்கின்றான். சுவனத்தை அல்லாஹு தஆலா பரிசாக கொடுக்கின்றான். ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனத்திலே அறைகள் இருக்கின்றது, உள்ளிருந்து வெளியே பார்க்கலாம், வெளியே இருந்து உள்ளே பார்க்கலாம். இந்த செய்தியை சொன்ன போது அபூ மூசா அல் அஷரி என்று சொல்லக்கூடிய நபி தோழர், அல்லாஹ்வின் தூதரே, அது யாருக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டபோது, யார் மென்மையாக நடந்து கொள்கின்றாரோ, நளினமாக மற்ற மனிதர்களோடு உரையாடும் போது, பேசும்போது, பழகும் போது நல்ல முறையில் நடந்து கொள்கின்றாரோ, ஏழைகளுக்கு விருந்தினர்களுக்கு உணவளிக்கின்றாரோ, மக்கள் எல்லாம் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் இரவு பொழுதை வணக்க வழிபாட்டிலே கழிக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா அந்த சுவனத்தை தயார் செய்து வைத்துள்ளார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பண்பு எவ்வளவு முக்கியத்துவம் உடையது என்பதை பாருங்கள். அதிகமான சகோதரர்களை பார்க்கின்றோம், எதற்கெடுத்தாலும் வன்முறை, எதற்கெடுத்தாலும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கின்ற நிலைமை. எனவே அன்பாக, பண்பாக, பாசமாக, மென்மையாக நடந்து கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்கின்றான் என்பதை அல் குர்ஆன் நபிமொழிகளும் சொல்வதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா பனு இஸ்ரேல்களிடம் உறுதிமொழி வாங்கும் போது அதில் ஒரு உறுதிமொழியாக, நீங்கள் மற்ற மனிதர்களோடு பேசும்போது மென்மையாக பேச வேண்டும், வக்கூலு லின்னாஸி ஹுஸ்னா என்ற உறுதிமொழியும் வாங்கியதாக அல் குர்ஆன் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாங்கள் எல்லாம் வழங்கி வைத்து வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, மென்மையால் பரப்பப்பட்ட மார்க்கம், அன்பால் விதைக்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரை பற்றி சிலாகிக்கின்ற நேரம் அல்லாஹ்வுடைய அருளினால் நீ மக்களோடு மென்மையாக நடந்து கொண்டாய். அப்ப மென்மை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இந்த பாக்கியத்தை அறிந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். நீ மக்களோடு மென்மையாக நளினமாக நடக்கவில்லை என்று சொன்னால் லன்ஃபல்லு மின் ஹௌலிக், முகமதே, உன்னை விட்டவர்கள் விருந்தோடி இருப்பார்கள். நபிகளாருடைய அந்த மென்மை போக்கு, மக்களோடு நளினமாக நடந்ததனால் தான் கூட்டம் கூட்டமாக, அலை அலையாக இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அலைமோதியதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த தூதரை பற்றி சிலாகிக்கிற நேரம், ஹரீசுன் அலைக்கும் ரഊஃபும் பில் முஃமினீன், அந்த மூமின்கள் மீது அன்பு கருணை உடையவர், இரக்கம் உள்ளவர், பாசம் உள்ளவர் என்று அல்லாஹு தஆலா அந்த நபியை பற்றி சிலாகித்து சொல்வதை பார்க்கின்றோம். எனவே இந்த மென்மை என்ற அந்த பண்பு எங்களிடம் இருக்கும் என்று சொன்னால் இதயங்களை கொள்ளையடிக்க முடியும், மற்ற மனிதருடைய உள்ளங்களில் எங்களால் வாழ முடியும். இந்த பண்பு என்னிடம் இல்லை என்று சொன்னால் இந்த பண்பின் சொந்தக்காரனாக நான் மாற வேண்டும். மாறுவதன் மூலமாக நரக விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், சுவனத்தை என்னால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை மனதிலே ஆழமாக பதித்து
அந்த பண்பை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நபிமார்களை எல்லா விடயங்களிலும் முன்மாதிரியாக முன்னுதாரணமாக சொல்கிறார். அந்த நபிமார்கள் எவ்வளவு முன்மாதிரியாக முன்னுதாரணமாக குறிப்பாக மென்மையாக நடந்திருக்கின்றார் என்பதை அல் குர்ஆன் சொல்கின்ற நேரம் 950 ஆண்டுகள் வாழ்ந்த நபியை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். நூஹ் நபியை பற்றி சொல்கின்றான். இரவு பகலாக கஷ்டப்பட்டார், இரகசியமாக பரகசியமாக பிரச்சாரம் செய்தார். மக்கள் கிண்டலடித்தார்கள், எள்ளி நகையாடினார்கள், கேவலப்படுத்தினார்கள். ஆனால் அந்த நபி அந்த சமுதாய மக்கள் திருந்தவில்லை என்று விட்டுவிடவில்லை, ஒதுங்கவில்லை, ஓடவில்லை. அந்த நபி எப்படி அந்த சமுதாய மக்களோடு மென்மையாக நடந்தார் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு பாடமாக படிப்பினையாக சொல்கின்றான். லூத் என்ற நபி, அந்த சமுதாய மக்கள் அந்த நபியை இவ்வளவு கேவலப்படுத்தினார்கள். வீட்டுக்கு மனித ரூபத்தில் மனித உருவத்தில் வந்த விருந்தாளிகளை அவர்கள் மோசமாக நடப்பதற்கு முற்பட்டார்கள், கேவலப்படுத்தினார்கள், இழிவுபடுத்தினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த நபி இன்னீ லக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தூதனாக இருக்கின்றேன் என்று அந்த மக்களோடு மென்மையாக நடந்ததை அல் குர்ஆன் சிலாகித்து சொல்கின்றது. நபிமார்கள் எப்படி தனது சமுதாய மக்களோடு நடந்தார்கள். இப்ராஹிம் நபி தனது தந்தை தனக்கு கொலை மிரட்டல் விடுகின்றார், கல்லெறிந்து கொல்லுவேன் என்று மிரட்டுகின்றார். தந்தையோடு எப்படி நாகரிகமாக நளினமாக மென்மையாக நடந்து கொள்கிறார் என்பதை அல் குர்ஆன் அந்த நபியுடைய செய்திகளை திருமறையிலே பேசுகின்றது. 20வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அந்த நபி தந்தையை விழித்து பேசுகின்ற நேரங்களில் எல்லாம் தந்தையோடு எப்படி மென்மையாக நடக்கின்றார். யா அபத்தி, எனது அருமை தந்தையே, ஏன் நீங்கள் கேட்காத பார்க்காத ஒன்றை வணங்குகின்றீர்கள்? யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், எனது தந்தையை ஏன் ஷைத்தானை வணங்குகின்றீர்கள் என்று எனது தந்தையே தந்தையே என்று தந்தையோடு மென்மையாக நடந்ததை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. தான் கடவுள் என்று பெருமையாக கர்வத்தோடு நடந்த ஃபிரௌனிடம் அல்லாஹ் தஆலா மூசா நபியையும் சகோதரன் ஹாரூனையும் அனுப்புகின்ற நேரம் ஃபகூலா லஹு கௌலன் லையினன், அவனோடு நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். தான் கடவுள் என்று வாதாடுகின்ற ஒருவரிடம் எப்படி அன்பாக பண்பாக பாசமாக நடந்து கொள்ள வேண்டும், உரையாட வேண்டும் என்பதை லஅல்லஹு யததக்கரு யக்ஷா, அவன் அஞ்சக்கூடும் அல்லது தன்னை திருத்திக் கொள்ள முடியும் என்றால் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. யாக்கூப் நபி தான் விரும்பிய மகனை யூசுஃபை கிணத்திலே தள்ளிவிட்டார்கள். கவலையால் துக்கத்தால் வேதனை தாங்க முடியாமல் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள், கண் பார்வை கூட இழக்கப்பட்டார்கள். மரண தருவாயில் அந்த நபி எப்படி தனது பிள்ளைகளோடு மென்மையாக நடந்தார் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இது ஹலர் யாக்கூபல் மௌத், யாக்கூபுக்கு மரணம் வந்தபோது இது காலலி பனீஹி, தனது பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்து துரோகம் செய்த, அநியாயம் செய்த, தன்னை கவலைக்கு உள்ளாக்கிய அந்த பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்து லிம தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால் எனது அருமை பிள்ளைகளை யாரை நீங்கள் வணங்குவீர்கள் என்று கேட்டதை, மன்னித்ததை, மென்மையாக நடந்ததை, பிள்ளைகளோடு அன்பாக பாசமாக நடந்ததை, பொறுமையை சகிப்புத்தன்மையை மேற்கொண்டதை அல்லாஹு தஆலா முன்மாதிரியாக முன்னுதாரணமாக சொல்வதை பார்க்கின்றோம். அதுபோன்று தன்னை அந்த பால் கிணத்திலே தள்ளிய தனது உறவுகள் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் யூசுப் நபி தான் அதிகாரத்தில் வந்ததன் பிறகு மமதையோடு கர்வத்தோடு நடந்து கொள்ளவில்லை, ஆணவம் அகம்பாவம் ஆர்ப்பரித்து தெரியவில்லை. தனது சகோதரரோடு மென்மையாக நடந்து கொள்கின்றார்கள்.
லா தஸ்ரீப லக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது, உங்களை நான் நிந்திக்க மாட்டேன். யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், அவன் கிருபையாளன், மிகப்பெரிய கிருபையாளன் என்று மன்னித்ததை, தனக்கு துரோகம் அளித்ததை மறந்து மன்னிப்பு வழங்கியதை, அந்த உறவுகளோடு மென்மையாக நடந்ததை அல்லாஹு தாலா முன்மாதிரியாக முன்னுதாரணமாக சொல்வதை பார்க்கின்றோம். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மென்மை என்பது இஸ்லாம் வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான பண்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது அப்துல்லாஹ் மாபாத். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன் வாழ்விலே மக்களோடு, உறவுகளோடு, தன் தோழர்களோடு, எதிரிகளோடு, பணியாளர்களோடு, மனைவிமாரோடு மென்மையாக நடந்திருக்கின்றார் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். நபிகளாருக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் நபிகளாருக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சி என்ற ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. சிறார்களோடு எவ்வாறு மென்மையாக நடந்தார்கள். தனது பேரப்பிள்ளை ஹசன் ஹுசனை வலது இடது தொடையிலே வைத்துக் கொண்டு முத்தமிடுவார்கள். இதை பார்த்த அக்ரா பின் ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமப்புறத்து மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர், எனக்கு 10 குழந்தைகள், மா கப்பல் துமினு மஹதா, ஒரு பிள்ளையை கூட முத்தமிட்டு கிடையாது. உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹு தாலா இரக்கத்தை, பாசத்தை, மென்மையை கலட்டி எடுத்ததுக்கு நான் பொறுப்பா என்று கடும் துணியிலே அல்லாஹ்வின் தூதர் உரத்த துணியிலே கேட்ட செய்தியை பார்க்கின்றோம். தவறு செய்தவர்களோடு எவ்வளவு மென்மையாக நடந்திருக்கின்றார்கள். ரமலான் காலத்திலே நோன்பு நோற்ற நிலையில் ஒரு மனிதர், ஒரு நபித்தோழர், தான் அழிந்து விட்டேன் என்று வருகின்றார். மாலக், அவனுக்கு என்ன பிடித்தேன்? வக்கத் அலம்ராத்திவான சாயின், அல்லாஹ்வின் தூதரே, நோன்பு நோற்ற நிலைமையில் நான் உறவில் ஈடுபட்டு விட்டேன், அதற்கான பரிகாரத்தை சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு நபித்தோழர் தொழுகையிலே தும்முகின்ற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டார். அந்த செய்தியை நபித்தோழர்கள் அவரை முறைத்து பார்த்த சந்தர்ப்பம், தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் என்னோடு நடந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்னை ஏசவில்லை, அடிக்கவில்லை, அதட்டவில்லை, தொழுகை என்றால் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ்வின் தூதர் உபதேசம் செய்தார் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். உணவு தட்டிலே ஒரு சிறுவனுடைய கை அங்கும் இங்கும் செல்கின்றது. அதை அவதானித்த அல்லாஹ்வின் தூதர், யா குலாம், அன்பு தம்பியே, மகனே என்று விழித்து சொன்னார்கள். சம்மில்லா, சாப்பிடுவதற்கு பிஸ்மில்லா சொல்லி, வக்குல் பியமீனிக், உன் வலகரத்தினால் சாப்பிடு, வக்குல் மிம்மாயிலை, உனது வலதுகரத்தினால் சாப்பிடு, உனது பக்கத்தில் இருப்பதை நீ உட்கொள்ளு. இது என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலித்து என்று அந்த நபித்தோழர் சொல்லி காட்டுகிறார். எனவே மென்மையான அந்த போக்கை கையாளுகின்ற நேரம் இதயங்களை வெல்ல முடியும் என்பதை நபிகளாருடைய செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். எனவே மென்மை என்ற இஸ்லாம் ஆர்வமூட்டுகின்ற, அல்லாஹு தாலா நேசிக்கின்ற மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றுதான் இந்த மென்மை என்ற பண்பு. இந்த பண்பின் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறுவதன் மூலமாக சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை விளங்கி இந்த பண்பை அணிகலனாக அணிந்து கொள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.